இன்ஸ்டாவில் ஃபில்டர் போட்டு பளிச்சுன்னு ரீல்ஸ் பதிவிட்டு காதலில் விழுந்து ஏமாந்ததால் தவித்து நிற்கும் அழகு நிலைய பெண் அகிலா இவர்தான். தாம்பரம் அடுத்த பெருங்குளத்தூரை சேர்ந்த அகிலாவுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் திண்டுக்கல் நத்தம்புதூர் பகுதியை பூர்வீகமாக கொண்ட ராஜ்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இன்ஸ்டா பழக்கம் இன்ஸ்டன்டாக காதலாக மாற கடந்த 6 மாதங்களாக இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் சென்னையில் தனி வீடு எடுத்து குடித்தனம் நடத்தினர். மகிழ்ச்சியாக ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிட்டும் வந்தனர். அண்மையில் ஒரு நாள் காதலன் ராஜ்குமாரின் இன்ஸ்டாகிராம் சாட்டிங்கை பார்த்த அகிலா அரண்டு போனார். அகிலாவை போலவே ஏராளமான பெண்களிடம் காதல் மொழி பேசி வந்ததை அறிந்து காதலனிடம் கேட்டதாகவும் குட்டு வெளிப்பட்டதால் அகிலாவுடன் சண்டையிட்டு அவரை அடித்து போட்டுவிட்டு ராஜ்குமார் தலைமறைவானதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து காதலனை தேடி அவரது சொந்த ஊருக்கு சென்ற அகிலாவை ராஜ்குமாரின் உறவினர்கள் துரத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சமூக நலத்துறையின் 181 என்ற எண்ணுக்கு புகார் தெரிவித்ததால் அவர்கள் வந்து அகிலாவை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் உள்ள பாதுகாப்பு மையத்தில் தங்க வைத்தனர். கடந்த 20ஆம் தேதி திண்டுக்கல் எஸ்பியிடம் அளிக்கப்பட்ட அகிலாவின் புகார் சாணார்பட்டி காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் சாணார்பட்டி போலீசாரோ சென்னையில் புகார் அளிக்கும்படி கூறி திருப்பி அனுப்பிவிட்டதாக கூறிய அகிலா தவித்து நிற்பதாக தெரிவித்தார். இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு? நீங்க 2 பேரும் எங்க வீடு எடுத்து தங்குனீங்க? 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்தேன்னு சொல்றீங்க, எங்க தங்குனீங்கன்னு கேட்டாங்க. நாங்க சென்னையில தான் மேம் இருந்தோம் அப்படின்னு சொன்னேன். சென்னையில இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு அங்கதான் நீங்க போய் கொடுத்து பார்க்க முடியும், நீங்க இங்க இதை நாங்க எடுத்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் பெண் போலீஸ் ஒருவரின் உதவியுடன் அகிலாவை மீண்டும் சென்னைக்கே திருப்பி அனுப்பி வைத்தனர். இதுபோன்று லிவிங் டுகெதரில் இருக்கும் ஜோடிகள் திருமணம் செய்து கொள்வது அவரவர் விருப்பம் என்று தெரிவித்த வழக்கறிஞர் பி ஆனந்தன் எக்காரணத்தை கொண்டும் கட்டாயம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பாலினத்தவரை மற்றொருவர் நிர்பந்திக்க முடியாது என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் லிவிங் உறவை பயன்படுத்தி நகை, பணம் மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்களை பெற்றுக்கொண்டு தர மறுத்தால் மோசடி வழக்கு தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர் நிவாரணம் தேடிக் கொள்ளலாம் என்றார். இருவரும் வாழ்ந்த காலத்திலே அவர்களுடைய பணத்தை ஒரு பொருளையோ ஏமாற்றி, அதாவது வஞ்சகமாக செய்து அதை அவர்களிடம் ஒரு மோசடியாக பெற்று பிரச்சனை செய்திருப்பார்கள். ஆனால் அதற்கு வேண்டுமானாலும் தனிப்பட்ட முறையிலே கிரிமினல் வழக்குகள் ஒரு தனிப்பட்ட நபர்களுக்குள் ஏற்படக்கூடிய வழக்குகள் மாதிரி அந்த வழக்குகள் இருக்குமே ஒழிய குடும்பம் நடத்தியதற்கு சட்டப்படி விவாகரத்து வேண்டும் என்றும் அல்லது விவாகரத்து அல்லாத வேறு ஒரு சட்ட முறைகள் லீகல் செப்பரேஷன் உட்பட மற்ற சட்ட நடைமுறைகள் எதுவும் இவர்களுக்கு பொருந்தாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் மணிமாறன் மற்றும் வேல்ராஜ்.